வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பூர் பிச்சம்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயில் உள்ளது. பழமையான கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து பிப்ரவரி 19ஆம் தேதி கும்பாபிஷேக விழா துவங்கியது. கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோட்டை மாரியம்மன் மற்றும் விநாயகர் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவ விழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் இரவு உற்சவத்தில் காமாட்சியம்மன் பச்சை நிற பட்டு உடுத்தி திருவாபரணங்கள், மனோரஞ்சித பூமாலை அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் தங்க மான் வாகனத்தில் எழுந்தருளினார். காமாட்சியம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க வேத பாராயணம் பாடி வர காஞ்சிபுரம் நகரின் ராஜவீதிகளில் வீதி உலா வந்தார். வழியெங்கும் வான வேடிக்கைகளால் ஊர் விழா கோலம் பூண்டது. திரளான பக்தர்கள் அம்மனை மனமுருக வழிபட்டனர். விழுப்புரம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயில் உள்ளது. கோயில் மாசி திருவிழா பிப்ரவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை விழா மற்றும் தீமிதி திருவிழா நடந்தது. தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தங்க கவசம் சாற்றி சர்வ புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் உற்சவர் அம்மனுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. மேளதாளம் இசைக்க அம்மன் தேரில் பிரவேசித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். விவசாயிகள் தங்கள் வயலில் விளைந்த நெல், காய்கறி, பழம் உள்ளிட்ட பொருட்களை அம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அங்காளம்மன் தாயே அருள் புரிவாய் நீயே கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். தஞ்சாவூர் பாபநாசம் மதகரம் கிராமத்தில் கோபதிலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது. பழமையான கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக விழா துவங்கியது. கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். மகா பூர்ணாகுதியுடன் யாகசாலை நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவர்தனாம்பிகை சமேத கோபதிலிங்கேஸ்வரர் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். கரூர் குளித்தலை ஐயர் மலையில் பிரசித்தி பெற்ற சுயம்பு ரத்னகிரீஸ்வரர் கோயில் உள்ளது. திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மேலும் சுந்தரர் பெருமானுக்கு சிவபெருமான் பொற்கிழி கொடுத்த சிறப்பு வாய்ந்த கோயில். கடல் மட்டத்திலிருந்து 1171 அடி உயர மலை உச்சியில் கோயில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டு பழமையான கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து பிப்ரவரி 18ஆம் தேதி கும்பாபிஷேக விழா துவங்கியது. கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேலதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி சிவசிவ கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். 18 ஆண்டுகள் கழித்து கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது குறிப்பிடத்தக்கது.
வடசென்னை வியாசர்பாடியில் பிரசித்தி பெற்ற ரவீஸ்வரர் கோயில் உள்ளது. சூரிய பகவான் தன் சாபம் நீங்க சிவபெருமானை லிங்க வடிவில் பூஜித்த புண்ணிய ஸ்தலம். 800 ஆண்டு பழமையான கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக விழா துவங்கியது. கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்படானது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ரவீஸ்வரர் மற்றும் மருகதாம்பாள் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சிவ சிவ கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகத்துக்குட்பட்ட மானாமதுரை ஆனந்தவள்ளி சோமநாதர் கோவிலில் 60 வருடங்களுக்கு முன்பு 2 பெரிய தேர்களில் தனித்தனியாக சுவாமியும் அம்மனும் 4 ரத வீதிகளில் உலா வந்தனர். சோமநாதர் தேர் சேதமடைந்ததைத் தொடர்ந்து அம்மன் சென்ற பெரிய தேரில் சோமநாதரும், அதற்கு பின்னால் சிறிய தேரில் அம்மன் தேரோட்டமும் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. சோமநாதருக்கு புதிய தேர் செய்ய பக்தர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து புதிய தேர் செய்யும் பணி தொடங்கி பணிகள் நிறைவு பெற்றது. 3 நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடாகி கோயிலை வலம் வந்து தேரில் உள்ள கருப்பண்ணசாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராட்சச கிரேன் மூலம் புனித நீர் கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தீபாராதனை காட்டப்பட்டது. காலை 11:15 புதிய தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சிவனடியார்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க வடம் பிடித்து இழுத்தனர். தேருக்கு முன்பாக மானாமதுரை சீனியாசான் சிலம்பப்பள்ளி வீரவிதை குழுவினர் சார்பில் சிலம்பாட்டம் நடைபெற்றது. தேர் 4 ரத வீதிகளின் வழியே வலம் வந்து நிலையை அடைந்தது. தீபாராதனை காட்டப்பட்டது. 4 ரத வீதிகளிலும் கோயில் முன்பாகவும் பக்தர்களுக்கு நீர், மோர் மற்றும் அன்னதானம் வழங்கினர். விழா ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் சிவாச்சாரியர்கள், பக்தர்கள் செய்திருந்தனர். புதிய தேர் வெள்ளோட்ட விழாவை முன்னிட்டு தினமலர் நாளிதழ் சார்பில் சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது.
அதில் ஆனந்தவள்ளி சோமநாதர் கோவிலின் சிறப்புகள் மற்றும் தேரில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து செய்தி வெளியிடப்பட்டு கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம். இதை போற்றும் விதமாக 30 கோடி ரூபாய் செலவில் சுமார் 108 அடி பிரம்மாண்ட சதாசிவமூர்த்தி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரத்தில் 5 முகங்கள் மற்றும் 10 கைகள் கொண்ட சதாசிவமூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கான 27 தனி சன்னதிகள் உள்ளது. 2ஆம் தளத்தில் 12 ராசிகளுக்கான 12 சன்னதிகள் மற்றும் 3ஆம் தளத்தில் நவகிரகங்களுக்கான தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோயில் கும்பாபிஷேக யாகசாலை பூஜை பிப்ரவரி 20ஆம் தேதி துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாஹூதியுடன் நிறைவடைந்தது. மேலதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சிவ சிவ கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். காரைக்கால் திருமலைராயன் பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இங்கு மாசி மக திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இதை முன்னிட்டு இன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. முன்னதாக கொடிமரத்திற்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். ரிஷப சின்னம் பொறித்த கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் மையாருங்கண்ணி சமேத ஜடாயுபுரீஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் புறப்பாடானது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான மார்ச் 2ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். அன்று இரவு ஜடாயு ராவண யுத்தம் நடக்கும். திரளான பக்தர்கள் கொடியேற்றத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு உட்பட்ட பிடாரியம்மன் கோவில் மாசிமக திருவிழா பிரசித்தி பெற்றது. இன்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. பிடாரியம்மன் உருவம் பொறித்த கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர்.